அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. முதல்ல சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து இந்த மாதம் 10ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். ஆக 20 நாட்கள் மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் தை மாதமும் மாசி மாதம் கலந்த மாதமாக இருக்கும். தை மாதம் அவர் மகர ராசியில் இருப்பார். தை 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கும்பராசிக்கு போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் 19ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். ஆக சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்தெந்த ராசியில் சஞ்சரிக்கிறாங்க, எந்தெந்த நட்சத்திரத்தின் சஞ்சாரத்தில் இவங்க சஞ்சரிக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள் சொல்லும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் அதான் பிரதானமாக இருக்கும். பின்ன எதுக்கு நம்ம இங்கே ராசி பலன் பார்க்குறோம்னா, லைஃப்பில் நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அவர் பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய மீன ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் கோச்சாரத்தில். அவரும் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த புதன் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் 19ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்காதீங்க, அதனுடைய வேகம் தன்மை குறையுது, அவ்வளோதான். உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார். லைஃப்பில் 2ஆம் இடம்னாலே நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம், வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் ஓரளவுக்கு இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால, அடுத்து இந்த மாதம் 13ஆம் தேதி சூரிய பகவான் அங்கே வர்றதுனால நீங்கள் 12ஆம் இடம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதிலாவது நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்களே சம்பாதிக்கும். ஆக வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவினங்களும் உங்களுக்கு வரிசை கட்டி நிற்கிதுங்கிறது தான் யதார்த்தம். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், அவரே 8ஆம் அதிபதியாகி அவர் இந்த மாதம் 10ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஏற்கனவே உங்களுடைய 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்குமே வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சியில் 8 சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஆக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் யாரோ நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களை கைவிடுற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக உதவி செய்வார்கள். ஒருவேளை அவர்களே உங்களை கைவிட்டாலும் இறைவன் அல்லது கிரகம் உங்களை கைவிடாது.
ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கிரகம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே முயற்சி பண்ணுங்கள். ஆக உங்களுடைய முயற்சிகள் எவ்வளோ ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இருக்கோ அவ்வளோக்கு வெற்றி உங்களுக்கு உண்டு. உங்களை நீங்களே டெவலப் பண்ணுவீங்க, உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்னிங்கும் பண்ணுவீங்க. ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க. இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்காக காத்துட்ருக்கு கிரகங்களை. ஸோ இந்த மாதம் உங்களுடைய உறவுகளில் கவனமாக இருங்க. உறவுகளால் பிரச்சனை, உறவுகளால் நற்பலன்கள் ரெண்டுமே இருக்குது. இதே தான் இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை, அவர்களால் நன்மை, அதுவும் இருக்குது. ஆக ரெண்டுமே இந்த மாதம் கலந்து இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருந்தால் இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான், அதுக்கப்புறம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் அங்கே வர்றார். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. உங்களுடைய 4ஆம் அதிபதி புத பகவான், அவரே 7ஆம் அதிபதியாகி அவர் 11ல் இருக்கார். 4ஆம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாமே வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சனி 12ல் இருக்கலாம். பழைய பொருட்கள் அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, என்ஜினியரிங் லைனில் இருக்கிறீங்க, அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகளில் நல்லதொரு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு, அம்மாவால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. இந்த மாதம் நீங்கள் பெருசாக ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக வேண்டாம். இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள், லாபம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். குறிப்பாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனை, தொண்டர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலையினுடைய நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது 13ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்கணுங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. அல்லது வேலையில் ஏதாவது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஜாப் செக்யூரிட்டி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. நீங்கள் வேலை இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வேலைக்கு தகுந்த சேலரி உண்டு. இது வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கிறதுக்கு எந்த ஒரு ரெகக்னைஸும் இல்லாதவங்களுக்கு ஜாபில் நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டு ஆர் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம். ஸோ இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள், ரொம்ப முக்கியம். 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனம். அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், எதிரிகளால் மறைமுக தொல்லைகள், இதையெல்லாம் அப்போ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகும், இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது.
ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் வீசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கவனம். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஆரம்பிங்க. அதற்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனமும் நந்திகேஸ்வரருடைய தரிசனமும் பண்ணிட்டு வாங்க. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்கள். அவங்கள தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.